வணக்கம் நண்பர்களே. இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிற இந்த நிலையிலே, இன்னைக்கு டிசம்பர் 14ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் மாநாட்டை நடத்துறாங்க. இந்த மாநாடு திருவண்ணாமலையிலிருந்து 4வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள ஏற்கனவே அருணாசலா சர்க்கரை ஆலை அமைந்திருந்த அந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பு கொண்ட அந்த மைதானத்திலே இன்று நடக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட் ஷேரிங்கு, எந்த கூட்டணி, எந்த கட்சிகளை நம்ம இழுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்புல இருக்கிற இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நிதானமாக இளைஞரணி மாநாடுகளை மண்டல வாரியாக நடத்துகிற ஒரு ஏற்பாட்டில் இறங்கி இன்றைக்கு டிசம்பர் 14 அதிலே முதல் மாநாடாக இந்த வடக்கு மண்டல மாநாட்டை நடத்துறாங்க. அதாவது இது வந்து ஒரு மாநாடு என்பதை விட வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னை சுற்றுப்புற, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த நிர்வாக மாவட்டங்கள், அதற்குட்பட்ட அந்த கட்சி அமைப்பு மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் இருக்கிற இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும்தான். அதாவது மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய, நகர, பேரூர் அமைப்பாளர்கள், அவங்களோட பாடிஸு, அதுக்கப்புறம் கீழே கிளைக்கழக பாகம் வரைக்கும் இளைஞரணி நிர்வாகிகளை இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிரமா நியமிச்சார். கடந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த நேர்காணலை நடத்தி அதாவது இளைஞரணியில் மட்டும் சுமார் 5 லட்சம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 5 லட்சம் நிர்வாகிகளில் இந்த மேற்சொன்ன மாவட்டங்களைச் சேர்ந்த, வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 1,30,000 நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்கிற மாநாடாக இது நடக்கிறது என்பதுதான் திமுக அறிவித்திருக்கிற இந்த திட்டம். இதிலே ஒரு பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை யார் நடத்துவது என்ற போட்டியில் அமைச்சர் ஏவா வேலு ஜெயித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்னங்க போட்டி? யாருக்கும் இடையிலான போட்டி என்றால், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இப்போதைய அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் இடையிலான இந்த போட்டியில் ஏவா வேலு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்ன இது கதை என்று கேட்டால், அதாவது திமுகவின் இளைஞரணி ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை சேர்த்து உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக கூட்டங்கள் போட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஜூலை 10ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் கரூர் மாவட்டத்திலே இளைஞரணி நிர்வாகிகளுடைய கூட்டத்தை நடத்தினார். அதாவது மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை உள்ளிட்ட இந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கான அந்த கூட்டம் ஜூலை 10ஆம் தேதி கரூர் அங்கே நடைபெற்ற போது, கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கார். யார்கிட்ட? உதயநிதி ஸ்டாலின்கிட்ட. என்னன்னா, அண்ணா, நீங்க இது மாதிரி மாவட்டமா நம்ம நடத்துறோம். இப்போ பாகம் வரைக்கும் இளைஞரணியோட நிர்வாகிகள் நியமிச்சுட்டு வரோம். அதனால ஒவ்வொரு மண்டலத்திலையும் திமுக இளைஞரணி நிர்வாகிகளை மட்டுமே வைத்து ஒரு மாநாட்டை ஒவ்வொரு மண்டல அளவிலும் நாம் நடத்தலாம். அதை முதலில் அந்த கோவை மண்டல மாநாட்டை நடத்துறதுக்கான வாய்ப்பை என்கிட்ட கொடுங்க என்று ஜூலை 10ஆம் தேதி செந்தில் பாலாஜி துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கோரிக்கை வச்சாரு. இது உள்ளுக்குள் நடந்த விஷயங்கள் அல்ல. ஜூலை 10ஆம் தேதி நடந்த அந்த இளைஞரணி கரூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதே இந்த விஷயத்தை ஓப்பனா பதிவு பண்றாரு. அப்போ நான் சொன்னேன், இதுமாதிரி செந்தில் பாலாஜி என்கிட்ட கேட்டாரு, நான் சொன்னேன் தலைவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் என்று அப்போது ஜூலை 10ஆம் தேதி உதயநிதி அங்கே பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நிலையிலே செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த இந்த நெரிசல், அதில் 41 பேர் இறந்து போன விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்தது. இந்த நிலையில இப்போதைக்கு கோவை மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய மாநாட்டை செந்தில் பாலாஜியிடம் கொடுத்து நடத்த வேண்டாம் என ஏதோ ஒரு காரணமாக முடிவெடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த கேப்ல தான் அமைச்சர் ஏவா வேலு உள்ளே புகுந்து சென்னையை உள்ளிட்ட வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டை நான் நடத்துறேன் என்று சொல்லி இந்த இளைஞரணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டை நடத்துகிற வாய்ப்பை செந்தில் பாலாஜியிடமிருந்து, கொங்கு மண்டல இளைஞரணி மாநாட்டை நடத்த இருந்த செந்தில் பாலாஜியிடமிருந்து இந்த வாய்ப்பை தட்டி பறித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இந்த வகையிலே எப்போதுமே வேலுவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு உள்ளூர உரசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே இந்த வாய்ப்பை வேலு தட்டி பறித்ததில் செந்தில் பாலாஜிக்கு சற்று வருத்தம் தான் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள்.
இன்னொரு பக்கம் இதுல இந்த மாநாட்டை பற்றி நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது வந்து ஒரு இளைஞரணி நிர்வாகிகளுடைய கூட்டமாக இல்லாமல், ஒரு கட்சி மாநாடு எப்படி நடத்துவாங்களோ, அந்த அளவுக்கு சிறப்பாக பிளான் பண்ணி நடத்துறாங்க. இதுல என்னன்னா அவ்வளோ குழு, ஒரு மாநாட்டுக்கு வரவேற்பு குழு, விருந்தோம்பல் குழு, கார் பார்க்கிங் குழு, அதாவது வரவேற்பதிலிருந்து வழி அனுப்பும் வரை எப்படி ஒரு மாநாட்டுக்காக குழுக்கள் அமைப்பார்களோ, அதே போல இந்த மாநாட்டுக்காகவும் 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டன. இதிலே விருந்தோம்பல் குழு என்பதுதான் முக்கியமான குழு. ஏனென்றால் 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் வருகிற இந்த மாநாட்டுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க போறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களிடமே இருந்தது. என்ன பண்ணலாம்? ஏன்னா அங்கே வந்து இந்த அருணாச்சலா சர்க்கரை ஆலை வளாகத்திலேயே அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு அருகிலேயே டைனிங் ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. இல்ல இல்ல முடியாது. ஏன்னா 1,30,000 பேரும் உட்காந்து சாப்பிடணும். அதுக்கேற்ற வகையில டைனிங் டேபிள் போடணும். அதுக்கான மாநாடு மாலை ஆரம்பிக்குது, இரவு முடியுது. அப்ப சாப்பாட்டுக்காக போனா அங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். அது நள்ளிரவு வரைக்கும் ஆயிடும். தேவையற்ற சில விஷயங்கள்லாம் வந்துட்டா அது வேற மாதிரி போயிடும். அதனால டைனிங் அங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் விருந்தோம்பல் குழு என்ற குழுவை இந்த மாநாட்டுக்காக இந்த மாநாட்டின் பொறுப்பாளர் அமைச்சர் வேலு அமைத்தார். அதிலே சுற்றுலாத்துறை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனையும், ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருமான திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களையும் முக்கியமான பொறுப்பாளராக அந்த விருந்தோம்பல் குழுவுக்கு நியமித்தார். இன்னும் பல எம்எல்ஏக்கள், பல மாவட்ட செயலாளர்கள் இந்த விருந்தோம்பல் குழுவிலே இருந்தாலும், அமைச்சர் வேலுவுக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படுகிற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தான் இந்த விருந்தோம்பல் குழு, அதாவது வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவது எப்படி என்ற விஷயத்தை திட்டமிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சமையல் கலைஞர்களை வரவழைத்து அவர்களை எங்கெங்கே சமைக்க வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும், உணவு டெலிவரி எப்படி செய்ய வேண்டும் என்பது வரை மிக விரிவான ஒரு திட்டத்தை வசந்தம் கார்த்திகேயன் போட்டுக் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இது நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது மாநாட்டில் 1000 பேசுவாங்க, வழக்கமான இந்த விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் சாப்பாடு என்பது ஒரு கல்யாணம்னா நமக்கு சாப்பாடு முக்கியம். அதே போல இந்த மாநாட்டிலே இந்த உணவு ஏற்பாடு எப்படி இருக்கிறது என்று விசாரித்த போது உண்மையிலேயே அவர்கள் திட்டமிடல் ரொம்ப ஆச்சரியத்தை வரவழைக்கிறது. அதாவது இந்த மாநாடு வந்து அருணாச்சலா சர்க்கரை ஆலை வளாகத்திலே நடக்கிறது. அது ரிங் ரோட்டுக்கு அருகில இருக்கு. இந்த ரிங் ரோட்டை சுற்றி திருவண்ணாமலை சுற்றுவட்ட பாதைக்கு 2 பக்கங்களிலும் ஒரு 4-5 கிலோமீட்டர் இடைவெளியிலே சுமார் 10லிருந்து 12 இடங்களில் இதற்காக பிரியாணி செய்யும் ஏற்பாடுகள் இன்று அதிகாலையில் இருந்தே ஆரம்பித்து விட்டன. நேற்று இரவுக்கே எல்லாரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 சமையல் கலைஞர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் 12 இடங்களில் அவர்களுக்கான பாயிண்ட் பிரித்து கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு சமையல் ஸ்பாட்லையும் 1500 கிலோ மட்டன், 1500 கிலோ சீரக சம்பா அரிசி என அவர்களுக்கு பிரித்து அளிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஊர்களிலிருந்தே அந்த மற்ற விஷயங்களை எடுத்துட்டு வந்துடணும் என்று சொல்லிவிட்டார்கள். நம்மிடம் பகிர்ந்து கொண்ட நம்ம நண்பர் என்ன சொல்றாரு, சேலத்திலிருந்து வந்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பிரியாணி வந்து புளிய மர விறகில் சமைத்தால் தான் நன்றாக இருக்கும். அதனால நான் எங்க ஊர்ல இருந்தே புளிய மர விறகு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு புளிய விறகை கூட அவரே எடுத்து வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய அந்தந்த மண்ணுக்கேற்ற மாதிரி அவர்கள் செய்கிற அந்த பிரியாணி நுட்பம் அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய முடிவுக்கே விட்டாங்க. நாங்க வந்து டப்பா மட்டும் தர்றோம். அதாவது அந்த இளைஞரணியோட இது சிம்பிள் பொறித்த அந்த டப்பா மட்டும்தான் நாங்க தரோம். மற்ற அனைத்தும் அவர்களுடைய பொறுப்பு, சமையல் கலைஞர்களுடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த 12 சமையல் ஸ்பாட்டுக்கும் ஒரு எம்எல்ஏ, ஒரு மாவட்ட செயலாளர் அதுக்கு இன்சார்ஜ் நேற்று இரவிலிருந்து அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். கரெக்டா இருக்கா, எல்லாம் வந்துருச்சாங்க. அவர்களுக்கு மேல அந்த எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்களுக்கு மேல வசந்தம் கார்த்திகேயனுடைய நேரடி குழு அவர்கள் 3 கார்களிலே 30 பேர் அவர்கள் சென்று இந்த 12 ஸ்பாட்லையும் என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன வேணும் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து கிட்டத்தட்ட இன்று அதிகாலை முதல் பிரியாணி தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இதோடைய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது. இந்த பிரியாணி எப்படி கொடுக்க போறாங்க, அங்க டைனிங் இல்ல அப்படிங்கும்போது தான் அவர்கள் இந்த மாநாடு நடக்கும் இடத்திலிருந்து அவர்கள் எந்தெந்த வழியா வெளியே போவாங்க. 4-5 வழிகள் இருக்கு. செங்கம் சாலை, வேலூர் சாலை, சென்னை சாலை, அவலூர்பேட்டை சாலை, மணலூர்பேட்டை சாலை, இப்படி அந்த அந்த இடத்துல இருந்து வெளியேறுகிற ஒவ்வொரு இடத்திலும் செக் போஸ்ட் பாயிண்ட் போட்டு
அங்கே போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டு அந்த இடங்களிலே பிரியாணி வைக்கப்பட்டிருக்கும். வரும்போதெல்லாம் அந்த பார்சல் பண்ணி ஒரு காரு, வேனு, பஸ் எல்லாத்துலயும் எடுத்து குடுத்துடலாம் என்பதுதான் இந்த திட்ட ஏற்பாடு என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்திலே அமைச்சர் வேலுவுக்கு உறுதுணையாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனுடைய செயல்பாட்டை தான் திமுக நிர்வாகிகளே பெரிதும் பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு இதுல என்ன விஷயம்னா, நினைத்தாலே முத்தி தருகிற அக்னி தலமான திருவண்ணாமலை நகரிலே இப்படி கார்த்திகை மாசத்துல, கார்த்திகை இன்னும் முடியல, ஏன்னா தீபத்துக்கான மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாகவே இப்படி 500, 1000 ஆட்டை வெட்டுறீங்களப்பா என்று திமுகவுக்குள்ளேயே சில ஆத்திக திமுக நண்பர்கள் அங்கலாய்ப்பு குரலையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தால், இந்த மாநாடு இன்று மாலை நடக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் இங்கே வருகிறார். அவர் அதில் உரையாற்றுவார். நாம திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் வட்டாரத்தில் பேசிய போது, இது உதயநிதியை மீண்டும் மீண்டும் மக்களிடம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதற்கான செயல் திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த மாநாடு என்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு மண்டலத்திலும் தேர்தலுக்குள் இன்னும் எவ்வளவு மண்டலத்தில் நடத்த முடியுமோ, ஏனென்றால் இப்பயே இன்னைக்கு டிசம்பர் 14 ஆயிடுச்சு, வர ஜனவரி மாத இறுதிக்குள் இதே போல இன்னும் எத்தனை மண்டலங்களை நடத்த முடியுமோ அவ்வளவு மண்டலங்களிலும் இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்பது எங்களுக்கு தலைமை இட்டிருக்கிற ரகசிய உத்தரவு என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் விதமாக இது போன்ற மாநாடுகள் இன்று வடக்கு மண்டலம், நாளை அநேகமாக நான் தான் ஆரம்பித்தேன் என்ற பெயரை இப்போது எழுந்திருக்கிற செந்தில் பாலாஜி கூட அடுத்த வாய்ப்பை அவர் பெறலாம். அதுக்கு அடுத்தது இங்கே நேரு அவர்களுடைய டெல்டா மண்டலம், அதற்கு பிறகு சவுத்து, இப்படியான அடுத்தடுத்த இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடக்கும் என்று சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.